இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் சுண்டல் தோசைங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சுண்டல் கூட எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம். இந்த 3ஐயுமே 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிங்கனாவே சுண்டல் நல்லா ஊறி வந்துடும். டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு 1 வரமிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 6 மணி நேரம் புளிக்கணுங்க. 6 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை வந்துட்டு நார்மலான தோசை விடவே இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிங்க. தைராய்டு பேஷண்ட்ஸு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, குழந்தைகளுக்கு எல்லாமே இது ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் தோசைங்க. இதுக்கு வந்து புதினா சட்னி, தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறக்காகவும் கேரட், புதினா யூஸ் பண்ணி ட்ரை கலர் ஃப்ளாக் தோசையும் ரெடி பண்ணியாச்சுங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல்.